ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அரசியல் விட்டு விலகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசியலில் கூட்டணி இல்லாமல் விஜய் ஜெயிக்க முடியாது, கூட்டணி வச்சாலும் அவர் ஜெயிக்க முடியாது. கூட்டணி வச்சும் ஜெயிக்க முடியாது. ஆமாம், எல்லாரும் கூட்டணி தானே இருக்கிறாங்க. இல்லை, ஏடிஎம்கே இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க கூட கூட்டணி வச்சா இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதை எப்படி பாருங்க? வாய்ப்பு தான் இருக்குமே தவிர ஜெயிக்க முடியாது. ஆமாம், வாய்ப்புன்னு சொல்லிக்கலாம், ஜெயிக்க முடியாது. எதனால ஜெயிக்க முடியாது? அவருக்கு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இப்போ வந்தாக்கா உடனே முதலமைச்சர் ஆகிடுவேன், உங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் அப்படிலாம் சொன்னால் எப்படி? இது அரசியலில் வந்து அனுபவமே இல்லாத ஒரு விஜய், அது எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை, ஆனால் உதவி செய்யறதுல வந்து நல்ல குணம்லாம் இருக்குல்ல. உதவி செய்யறதுல நல்ல குணம் இருக்கலாம், ஆனால் அரசியலில் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை உலக அரசியல் தெரியணும். அப்போ தான் வந்து இந்த உள்ளூர் அரசியலே தெரியும். உலக அரசியல் படித்தா தானே, 4 புக்கை படிச்சிருப்பாரா விஜய்? அது மாதிரி நிறைய படிக்கணும், நிறைய படிச்சுட்டு இந்த இதுக்கு வந்திருந்தாருன்னா அந்த அனுபவத்தில் வந்து செய்யலாம், பேசலாம். எதுவுமே படிக்காமல் அப்படியே வந்து அரசியலுக்கு வந்து அதை பேசுனாக்க எப்படி அது ஜெயிக்க முடியும்? அதே மாதிரி இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கு விஜய்க்கு. எப்படி பார்க்குறீங்க? 2K கிட்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ரசிகர்கள் தான் அவங்களுக்கு. என்ன நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்த படத்தோட புகழ் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுட்டு தான் அந்த மக்கள்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறாரு தான் பரவாயில்ல, ஆனால் எல்லா கட்சியிலும் தான் பார்க்குறாங்க. இது எல்லா கட்சியுமே தான் இந்த அதில் வந்து ஈடுபட்டு பார்க்குறாங்க. இது என்ன இருக்குது, பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ 2026 விஜய் வந்து வரமாட்டாரு? அது வாய்ப்பே இல்லைங்க. 2026 வந்து நெருக்கமாக வரும்போது தான் சொல்ல முடியும். யார் யார் கூட்டணி, யார் யார் எப்படி அமைக்கிறாங்களோ அதை பார்த்தா சொல்ல முடியும். இப்போதைக்கு சொல்ல முடியாது. என் பேர் ஆகாஷ் ப்ரோ. இல்லாமல் வரப்போகிற எலெக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கூட்டணி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கூட்டணி இருந்தால் கன்ஃபார்மாக டெஃபினட்டாக ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருக்குதான், எந்த சொல்ல முடியாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எப்பயுமே யார் ஜெயிப்பா இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு செகண்டில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இந்த 2K கிட்ஸ்லாம் சொல்கிறீங்கல்ல, எனக்கு நானே இப்போ ரீசெண்டாக தான் ஓட்டர் ஐடி எடுத்தேன். நானே விஜய் ஃபேன் தான். பட் ஆனால் விஜய் ஃபேனோ இல்லை குறிப்பிட்ட யாரோட ஃபேன்றனால மட்டும் நம்ம ஓட்டு போடக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டாக இவங்க வந்தால் நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும்னு நினச்சா டெஃபினட்டாக போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல்ல இந்த ஃபேன்ஸாக இருக்க நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால தான் சொல்கிறேன், கூட்டணிலாம் இல்லாமல் ஜெயிக்கிறது பாசிபிலிட்டி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்க மக்கள் விஜய் சாரை. ஸோ அதை வேணால் இப்போ ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அவர் பெரிய நம்பிக்கையாக பார்க்குறாங்க. ஏடிஎம்கேவோட தான் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வந்து இப்போ பிஜேபியோட பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கோன்னு ஓப்பனாக சொன்னனால, பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி இருக்கனால இவர் வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஏடிஎம்கேவோட இருந்தால் கூட்டணி டெஃபினட்டாக ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் கட்சியில் அவரை தவிர்த்து வேற யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்குன்னா, இப்போ விஜயே எல்லா இடத்துலையும் நிற்க முடியாதுல்ல, ஒரு இடத்துல தானே நிற்கிறாரு. அவர் நிற்கிற இடத்துல அவருக்காக ஓட்டு போகிறோம். மற்ற எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்றது டவுட் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குறிப்பிட்ட ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து இப்போ பல வருஷமாக இருக்கிற ஒரு மினிஸ்டரோ எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்காங்கன்னா, அவங்கள மீறி ஒரு பவர்ஃபுல்லாக யாரையாச்சும் போடணுன்னா இப்போ விஜய் போட்டால் அவர் மேபி ஜெயிப்பார். அவரோட அந்த மக்கள் நம்பிக்கை, இது அவரோட அந்த ஃபேன் ஃபாலோயிங் வச்சு ஜெயிக்கலாம். பட் ஆனால் அவரோட மற்ற சுற்றி இருக்கிறவங்கலாம் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால தான் நம்மளுக்கு எப்படி போகும்னே சொல்ல முடியாது இந்த எலெக்ஷன். நான் ஃபேன் தான், விஜய் ஃபேன் தான். பட் ஆனால் ஓட்டு போடுறப்ப பாசிட்டிவாக ஒரு சேஞ்சஸ் வரும்னு நினச்சா நான் டெஃபினட்டாக போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட கட்சி சார்ந்தவங்களும் சரி, ஜென்ரலாக கவர்மெண்ட்டும் சரி, எல்லாரும் கொஞ்சம் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் இல்லைன்னா மதுரை மேற்கு தான் நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கன்னு சரியாக தெரியல. பட் ஆனால் நாகப்பட்டினம் தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினம்
இல்ல அப்படிலாம் அவரும் விரும்ப மாட்டாங்க, சிஎம்மும் விரும்ப மாட்டாரு. பட் ஆனா அங்க நின்னா கஷ்டம்தான் அது. ஆனா இந்த 6 months வந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கனால மக்கள் இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியல்ல இன்னும் ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க. நான் ஒரு 4-5 வருஷமா ஈடுபாடு இருக்கு. பட் ஆனா இப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஸோ பொலிட்டிக்கலி எல்லாரும் கொஞ்சம் மோர் நாலேஜ் கெயின் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அது பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு அட்ராக்டிவான ஸ்டார் வந்து இந்த ஃபீல்டு வரப்ப ஒன்று நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஒரு ஆக்டர்ன்றனால வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புதுசா வந்தா வரவேற்றுட்டு அவங்கள வந்து அவங்க அரசியல் பண்ணட்டும், அந்த அரசியலை பீட் பண்ண பார்க்கணும். தனியா அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணாம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில எல்லாரையும் வர வைக்கிறது ஜஸ்ட் பேர்ல டெமோக்ராட்டிக்கா இல்லாம டெமோக்ராட்டிக்கா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். கவர்மெண்ட்டும் பர்பஸா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்காது. ஆப்வியஸா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கலாம் எல்லா கவர்மெண்ட்டும். பட் ஆனா இதுல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி முறைகேடு நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்குன்றது நம்மளுக்கே தெரியுது. ஸோ கவர்மெண்ட்டும் சரி, புதுசா யாராச்சும் ஆட்சிக்கு வராங்க, யாரா இருந்தாலும் இன்னும் பொறுப்பா இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நான் பேசினதை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் இப்படி வேணா சொல்றேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்து வேற ஒரு ஆக்டர் வரப்ப யோசிக்காம ஓட்டு போட்டோம் புதுசா வராங்கன்னு. ஸோ எப்பயுமே நான் புதுசா வரப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வரப்ப அது நம்ம வரவேற்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். ஸோ யாருன்னு சொல்லாம சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். கூட்டணி அதை தவிர தளபதிக்கு மவுஸ் வந்து அதிகம். ஆக்சுவலா கூட்டணி ஜெயிக்கிறது மேட்டரோட நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேலை வந்து நம்ம ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம்னு காட்டணும், அவ்வளோதான். கண்டிப்பா சிஎம் ஆகலன்னா கூட நிறைய சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தளபதி எங்க நிக்கிறாரோ அங்க ஜெயிக்க போறாரு அவர், அது கன்ஃபார்ம். ஸோ கூட்டணி வச்சா இவங்க கொள்கை வேற, மற்ற கட்சி கொள்கை வேற. நம்ம தளபதியோட ஒரே நோக்கம் என்னன்னா கொள்கையை நோக்கி போறதுதான். இப்போ அதிமுக பிஜேபி கிட்ட போயிட்டீங்கன்னா கூட அவங்க கொள்கை வேற. பட் டிவிகேவோட கொள்கை அது இல்லை. எல்லாமே சம்மதம், நீ வேறுபாடு எதுவுமே கிடையாது. அதனால எல்லாருமே ஈக்குவல். அதனால நம்ம கொள்கையை நோக்கி போனா வெற்றி ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பா 2026 இல்லைன்னா கூட தேர்தல் இருக்கு. தேர்தல் ஒன்றும் 2026 முடிய போறது இல்லை. நம்ம அரசியல் காலம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தளபதி ஜெயிக்கிறோம். சொல்லணும்னா சிங்கிளா தான் வரும். கரெக்ட் தானே? சிங்கிளா தான் போற கலையரங்கம், அவ்வளவுதான். கண்டிப்பா ஜெயிக்கலாம். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் சார். ஏன்னா அவர் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு வராரு. அவரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா வந்து எல்லாரும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்துட்டாங்க. உடம்பு புது கட்சிக்கு புது மனுஷன் வந்துக்கிறான். நல்லவனும் கெட்டவனும் வந்து நல்ல நோக்கத்தை வரான். அவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே கூட்டணி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து மனுஷங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாமே இலவசமாக கொடுத்து டிஎம்கே மக்களை வந்து ரொம்ப கோரையாக்கிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் நியாயமாக இருந்தால் நல்லா சந்தோஷம். ஆனால் டிஎம்கே நியாயமாக இருக்கிறான்னு தெரியல. பட் ஆனால் டிவிகேக்கு விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டு அவனை வந்து முதல்ல சிஎம்ஐ வச்சு நம்ம பார்க்கணும், அழகு பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். என்னதான் பண்ணுறாரு பார்க்கலாம், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நான் யாரை பற்றி குறை சொல்ல விரும்பல சார். எனக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் ஆனால் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தான் சொல்கிறேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஓகேங்களா? நல்லவனும் கெட்டவனும் எல்லாரும் நல்லவங்கிறாங்க, கெட்டவனுங்கிறாங்க. எல்லா கட்சியிலுமே யாருமே வந்து குறை சொல்ல விரும்பல. நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோட பாசிட்டிவாக பார்க்கலாம் நம்ம எல்லாருமே. அது எப்படி சொல்றது, எல்லா ஆட்சியிலுமே பெண்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும் சார். டிஎம்கே விவசாயிலையும் ப்ராப்ளம் வந்துச்சு, ஏடிஎம்கே சைட்லையும் ப்ராப்ளம் வந்துச்சு பெண்களுக்கு. இல்லை இப்போ விஜய் வந்தவங்களே ப்ராப்ளம் வரும். அதை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மஸ்ட் நம்ம திருந்தணும். நம்ம மக்கள் திருந்தினாதான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும். அரசியல் கட்சி அவனா பண்ணுவான் சொல்லுங்க? அவனை என்ன தான் பார்ப்பான் அவன்? என்னை பார்த்து நம்ம திருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பார்வையை திருந்தணும். நம்மளுடைய பெண்கள் பார்க்குற பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும். நல்ல நோக்கத்தை பார்க்கணும். பெண்களை எல்லாரும் அக்கா தங்கச்சியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். நம்ம தான் ஏற்றுக்கணும் சார். நம்ம திருந்தணும். நம்ம திருந்தலாம். அப்போ கட்சிக்கார மேலே பழி போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. புரியுங்களா? கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் சார். அவன் நல்ல ஒன்றும் கேட்டவனும், ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். என்னதான் செய்யலான்னு பார்க்கலாமே, வேற விஷயம். அது வேற ஒன்றும் இல்லை சார். வாய்ப்பு இருக்குண்ணா.
ஏன்னா ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் அதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த டைம் வந்து டிவிகேக்கு கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் ஆட்சி செஞ்சது. இப்போ வந்து டிவிகே வர்றதுனால எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில் எல்லா வீட்டில். இப்போ டிஎம்கே இருக்கிற இடத்துல கூட இப்போ வந்து சப்போர்ட் வந்து டிவிகேக்கு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. இல்லாமல் தான் சொல்கிறேன். இல்லாம ஜெயிக்க முடியுமா? இல்லை, ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்குது, அது வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வந்து ஏகப்பட்ட இது நடந்துட்டுருக்கு. வன்முறைகள் சொல்ல போனால் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு. இந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதாவது தப்பு பண்ணால் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்த ஏதாவது அரசியல்வாதி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணாலும் இம்மிடியேட்டாக ஜெயலலிதா அம்மா வந்து பதவியிலேருந்து தூக்குனாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து ஏகப்பட்டது இதுவும் இருக்குது. ஆனால் சட்டப்படி நடவடிக்கை அந்த அளவுக்கு எடுக்கலை. வன்முறைகள் அதிகமாக இருக்குது இப்போ சொல்லப்போனால். இதனால் எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவங்க சொல்லப்போனால் இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ வந்து டிவிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. டிஎம்கே பாதி பேர் வந்து இப்போ வந்துட்டாங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க இப்போ வந்து டிவிகேக்கு வந்திருக்காங்க. 90 கிட்ஸ் இருக்காங்க. பெரிய தலைமுறைகள விஜய்க்கு சப்போர்ட் இருக்குது. விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் இருக்குது இப்போ. அதனால வந்து இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து ஓரளவுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றது இருந்தாலும் ஒரு டவுட்டு பட்டுருக்கலாம். சரி, டிவிக்கே விஜய் அண்ணா வராரு, ஏதாவது வாய்ப்பு இருக்குமா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்து ஏகப்பட்டது இருக்குது. மீடியாச்சும் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை. நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. கஞ்சா இதுவும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் சென்னையில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ கஞ்சா புழக்கம் வந்து. அதனால் கண்டிப்பாக வந்து டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஜெயிக்க விடக்கூடாது. இப்போ இறங்கிட்டார், இறங்கின உடனே அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏகப்பட்டது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொன்றா வெளியில் வந்துச்சு. யார் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்ட்டு. இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்றது ஒரு வந்து அவங்களுக்கு கணக்கு வந்துச்சு. கணக்கு வந்தாதான் இது மாதிரி வந்து தடுக்க முடியும். ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், இவர் பேருக்கு எடுத்து நம்ம ஏதாவது இவர் பேருக்கு எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த நேரத்தில் அப்படின்றதுக்காக எல்லாமே என்னென்ன சதி பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க முகத்தில் தோல்வி பயம் தெரியுது. என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும். ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி 2K கிட்ஸு இருக்கிறத விட 90 கிட்ஸு இருக்குது, 80 கிட்ஸு, 60 கிட்ஸ்லாம் கூட இப்போ இருக்காங்க சப்போர்ட்டு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது நானும் கேள்விப்பட்டேன் ஏடிஎம் கூட ஜெயிக்கணுன்ட்டு. இருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம தனியாக தான் நின்று நம்ம தனியாக ஜெயிக்கணும், எந்த சப்போர்ட் இல்லாமல் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ தனியாக நின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏடிஎம்க்கு நம்ம கேப்டன் ஐயா கூட கூட்டணி வச்சு கொஞ்சம் ஜெயிச்சார், தொகுதியில் ஜெயிச்சார். ஏதாவது ஒன்று பண்ணி அவர் இது பண்ணுறாங்க. அப்படியே ஜெயிச்சுட்டு இருந்தாலும் இவரும் ஏதாவது ஜெயிச்சார்னா அந்த நேரத்தில் அந்த அலசல புலசில் செய்தி ஏதாவது வர செய்யும். அவங்க சைடு ஏடிஎம்கே சைடுலேருந்து ஏதாவது ஒரு கட்சி பிரச்சனை வரும். அது வராமல் இருக்கணும்னா இவர் தனியாக நிற்கிறதா பெஸ்ட்டுன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் ரீசெண்டாக பண்ணுற எந்த விஷயமே வந்து அந்தளவுக்கு அரசியலுக்கு ஒத்து போகிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 44 பேர் செத்து போயிட்டாங்க கரூரில். அப்போ வந்து அவர் சரியான நடைமுறையில் பண்ணலைன்றது என்னோட ஃபீலு. அவர் கூட்டணி வச்சா மேபி பாசிபிள் இருக்குது அவர் ஆட்சிக்கு வர ஓரளவு சீட் வாங்குறதுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அரசியல் விட்டு விலகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சரியான ஒரு நாலேஜ் இல்லாமல் அன்மெச்சூர்டாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நான் எந்த கட்சி சார்ந்தவனும் இல்லை, பட் வெளியிலேருந்து நான் பார்க்குறதுனால விஜய் வந்து தேவையில்லாமல் வந்து ரோல் ப்ளே பண்ணுறாரு அரசியலில் அப்படின்ற மாதிரி. வந்து அரசியலில் நிறைய பேர் வந்து சினிமாலேருந்து வந்திருக்காங்க. சில பேர் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஜெயித்தவங்க சில கம்மி தான், ஆனால் தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெறும் வந்து அரசியலில் சினிமாலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்பு வந்து கிடைச்ச மாதிரி தெரியல. அவர் வெறும் சினிமா மட்டுமே வச்சுட்டு அரசியல் வர்றது தான் பாசிபிள். அவர் இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியாக கவுத்து விட்ருவாங்க. ஏன் எம்ஜிஆரோட ஒய்ஃபான ஜானகியே கவுத்து விட்ருக்காங்க தமிழ்நாடு மக்கள். அதனால தமிழ்நாடு மக்களை நம்பி ஃபுல்லுமே வந்து வெறும் திரைக்கட்சியை மட்டும் நம்பி அரசியல் வர்றது வந்து தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத தான் எனக்கு தெரிஞ்சு. விஜய் அரசியலாக இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற எலெக்ஷனும் அவர் இது பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதெல்லாம் விட்டு போட்டு வெறும் 2020 சட்டமன்ற எலெக்ஷன் மட்டும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு.
இது முன்னாடி இந்த ஸ்டாட்டிக்ஸே எனக்கு தப்பாக தெரியுது. அரசியல் வந்துட்டோம்னா ஃபுல்லாமே எல்லாமே வந்து எல்லா எலெக்ஷனும் நிற்கணும், எல்லாத்துக்குமே இது பண்ணும். ஆக்சுவலாக இந்த ரீசெண்டாக நான் எலெக்ஷனில் நின்னா கூட 234 தொகுதியில் எல்லா விஜய் வந்து எல்லா 234 தொகுதியிலையும் போடுறதுக்கு ஆள் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. அவங்க கரெக்டாக நாமினேஷன் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுவே பெரிய இதுதான். அமுச்சிட்டு இருந்தாலுமே வந்து நிறைய இப்போ இருக்கிற அரசியல் பேக்ரவுண்டு திமுக வந்து அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அவங்கள நான் சப்போர்ட் பண்ணல, நான் சொல்கிறேன், வெளியிலேருந்து பார்க்குறேன் நான். ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தேவையில்லாதது தான் பண்ணுறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டிஎம்கேவோடைய கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போதைக்கு அந்த சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சுச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. பின்னாடி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிஜேபி கூட. அதனால கொஞ்சம் எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுனால எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தனித்தனி 4 பேருமே நிற்பாங்க. ஆக்சுவலாக 4 பேருமே நிற்பாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, சீமான், அப்புறம் விஜய் 4 பேருமே நிற்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நடந்ததில்லை. இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற எலெக்ஷன் எல்லாமே வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த மாதிரி நடக்கும். இப்போ 4 பேர் நிற்கிறனால ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும். அதுவும் எஸ்ஐஆர் வேறு பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் எலெக்ஷன், வர எலெக்ஷன். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி இருந்து சொல்லித்தரவங்க கொஞ்சம் கரெக்டாக சொல்லித்தராமல் கொஞ்சம் ட்ராபேக் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவர் அரசியல் புரிதல் இன்னும் அவருக்கு பத்தலை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என் ஓட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் கவனிப்பேன். நான் எல்லா அரசியல் தலைவருடைய ப்ளஸ் மைனஸ் கவனிப்பேன். நான் வெறும் டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா எலெக்ஷனும் எல்லா கட்சி தலைவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ் என்ன, மைனஸ் என்ன, எல்லாத்தையும் நான் கவனிப்பேன். கவனித்து அப்பங்கேல எலெக்ஷன் டயத்தில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ நான் ஓட்டு போடுவேன். நோட்டாக்கு நான் போட மாட்டேன். ஆனால் அப்பங்கேல யாருக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ நான் ஓட்டு போடுவேன். அது அப்பப்போ நடக்கிறது தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து அந்தளவுக்கு சரியா இல்லை தான் நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். திமுக கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட் அந்தளவுக்கு பண்ணலை. பட்டு இப்போதைக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்கிற லீடர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்காங்க இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா சரி, எம்ஜிஆர், கலைஞரும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்கிற லீடர்ஸாக இருந்தாங்க, பவர்ஃபுல் லீடர்ஸாக இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி லீடர்ஸ் இருந்தாங்க. இப்போ இருக்க லீடர்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. எல்லா விஷயத்துலையுமே பணிஞ்சு போகிற மாதிரி லீடர்ஸ் இருக்காங்க. மேக்சிமம் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து ஏதோ வந்து நடத்தணுன்றதுக்காக நடத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ரொம்ப பவர்ஃபுல் நல்ல கவர்மெண்ட் தராங்கன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு அந்தளவுக்கு பாதுகாப்பு கம்மியாக தான் சொல்லுவேன்.